ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் சட்னியாக வச்சு தோசை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இந்த தோசை வெரைட்டிக்கு சட்னியே தேவைப்படாது. செம்ம டேஸ்டான 2 தோசை வெரைட்டி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோன்னா பட்டாணி மசாலா தோசை தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சட்னியே தேவைப்படாது. அதுக்கு ஒரு கப் அளவு பட்டாணி, பச்சை பட்டாணி, ஒரு பல்லாரி வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து பட்டாணியை வந்து குக்கர்லாம் வேக வைக்க போகிறதில்ல. குக்கரில் வேக வச்சோம்னா ரொம்ப மசிஞ்சிடும். சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்புலேயே தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இது நல்லா குக்காகி நம்ம கைட்டை வந்து எடுத்து பார்த்தோம்னா நசுங்கணும். அந்த அளவு வந்து இந்த பச்சை பட்டாணி வந்து வேகணும். இது வந்து உருளைக்கிழங்கு மசாலா தோசையை விட இந்த பட்டாணி மசாலா தோசை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட வந்து வெந்துருச்சு. வெந்த பிறகு இப்படி ஒரு மேஷர் வச்சு நல்லா அந்த வெந்த பச்சை பட்டாணியை வந்து நல்லாவே மேஷ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சைடில் வந்து ஒரு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட வேண்டியதான். அதாவது ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம தோசை மேலே தானே போட போகிறோம். அப்போ வந்து நல்லா ஓரளவு வெந்துடும். பாதி அளவு வதக்கினா போதும். நல்லா இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் கையோட சைடு பை சைடு இஞ்சி பூண்டை வந்து நான் வந்து அரைக்காமல் இன்றைக்கி வந்து இடித்து தட்டி வச்சுருக்கேன். அதையுமே கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் வரும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஸ்மெல் நல்லா கமகமகமானு வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே நல்லா வதக்கிட வேண்டியதான். வதக்கிட்டு அதை நம்ம கடுப்பு தக்காளியையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தக்காளியும் நல்லா மசியணும். மசிகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்க வேண்டியதான். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வந்து தண்ணி கூட நம்ம தெளிச்சிக்கலாம், தக்காளி வந்து நல்லா மசிகிறதுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டு தக்காளி கொஞ்சம் வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தக்காளி நல்லா மசியட்டும். ஓரளவு மசிஞ்ச உடனே நம்ம வந்து வச்சுருக்க பட்டாணியை வந்து அந்த இதோடு சேர்த்துக்கிட வேண்டியதான். சேர்த்துட்டு இதுவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் கூட்டி வச்சிங்கன்னா வந்து ஓரளவு வந்து சட்டி வந்து பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போயுமே நல்லா தண்ணி ஊற்றி இந்த தக்காளி வெங்காயம் பட்டாணி எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அந்நேரம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா கலந்துக்கிட வேண்டியதான். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதெல்லாம் ஒன்றா அந்த பட்டாணியோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மசாலா பதத்துக்கு வரணும். நம்ம வந்து தோசை மாவில் வந்து உப்பு போட்டிருக்கிறதுனால நான் வந்து இதில் வந்து உப்பு வந்து போடலை. இப்போ வந்து நல்லா தண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மசாலாவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி நல்லா ஊற்றி இப்போ சுண்டை வந்து நல்லா மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சா இதை வந்து அப்படியே ஒரு ஓரத்தில் வந்து எடுத்து வச்சிட வேண்டியதான். அடுத்து நம்ம வந்து என்ன தோசை பார்க்க போகிறோன்னா பூண்டு தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன வேணும்னு பார்க்கலாமா? பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வந்து அம்மி வீட்டில் இருந்தால் கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்சியில் தான் போட போகிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் நல்லா போட்டு நல்லா தண்ணி நல்லா ஊற்றி ஓரளவு கொரகொரப்பாக, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியாது, ஓரளவு கொரகொரப்பாக கொரகொரப்பாக நல்லா அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்களா சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. முக்கால் பதத்துக்கு நான் வந்து அரைச்சிருக்கேன். இது பார்த்தாலே கலரிஸாக செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தோசைக்கல் ஆன் பண்ணிவிட்டு இப்போ சூப்பரான பட்டாணி மசாலா தோசை வந்து ஊற்ற போகிறோம். வந்து ரொம்ப வந்து மெல்லிசாலாம் ஊற்றாமல் ஓரளவு மீடியமாக ஊற்ற போகிறேன். நான் வந்து இப்போ நல்லா தோசைக்கு ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் தடவிட்டு மாவை நல்லா ஓரளவு, அதாவது ரொம்ப மெல்லிசாக ஊற்றுனீங்கனாலும் அந்த மசாலா வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் ஓரளவு மாவு எடுத்து ஓரளவு மொந்தமாக ஊற்றிட்டு அது மேலே வந்து மசாலாவை வந்து கரண்டியை வச்சு அப்படியே வந்து ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிற வேண்டியதான். விட்டுட்டு ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் பரட்டி போட்டு அப்படியே எடுக்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ஒரே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அப்படிலாம் பார்த்து உங்கள் குட்டீஸ் வந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணி கொடுத்திங்கன்னா எத்தனை தோசைனாலும் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த அளவு வந்து ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்ப உரப்பும் இல்லாமல் சூப்பரான தோசை வந்து ரெடி. சட்னி கூட அரைக்க வேணாம். அப்படியே பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இந்த தோசை அன்றைக்கி ஊற்றும் போதே அப்படியே அந்த பட்டாணி அந்த ஸ்மெல் வந்து வீடு முழுக்க கமகமகமாக அடிக்கும். இப்போ வந்து அப்படியே மேலே நல்லா தேய்ச்சி போட்டு வச்சு நம்ம அப்படியே 2 டீஸ்பூன் வந்து நீங்கள் குட்டீஸுக்கு செய்கிறீங்களா இருந்தீங்கன்னா
ஒரு நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஆயில் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுட்டு அப்படியே வெந்த உடனே அப்படியே எடுத்து கொடுத்திங்கன்னா அவங்க சூப்பராக நீங்கள் சாப்பாடு வந்து அவங்களுக்கு ஊட்ட வேண்டிய அவசியமே இல்லை, அழகாக சாப்பிட்டுப்பாங்க. பெரிய ஆளுங்களுக்குமே ரொம்பவே இந்த தோசை வந்து பிடிக்கும். நீங்கள் மசாலா தோசை செஞ்சு சாப்பிட்றதோட இந்த பட்டாணி வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கும். சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நல்லா ஒன்று பக்கம் பரட்டி போட்டாச்சா, தோசை பார்த்திங்களா பொன்னிறமாக வந்து அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். வச்சுட்டு இதை வந்து நம்ம பார்த்தோம்னா அப்படியே உள்ள மசாலாவும் அந்த மாவும் மிக்ஸ் ஆகி அப்படியே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வந்து பூண்டு தோசை வந்து ஊற்றிடலாம். பூண்டு தோசையுமே அதே மாதிரி தான். தோசை மாவு வந்து ஓரளவு வந்து மொந்தமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் வச்சுருக்க அந்த பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா அப்படியே மேலே வந்து கலந்துக்கோங்க. பூண்டு தோசைக்கு வந்து மேலே அப்படியே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் வேறு ரீஃபைண்ட் ஆயில் மேலே ஊற்றுறதுக்கு பதில் நான் மிக்ஸ் பண்ணாமல் நல்லெண்ணெய் வந்து நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் நிறைய எடுத்து கொடுத்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும். அப்படியே அந்த சட்னி அப்படியே அந்த தடவும் போது அப்படியே நமக்கு சாப்பிட்ணுன்ற அப்படியே எண்ணம் வருது. இப்போ வந்து அதே நல்லா போட்டு அதையுமே ஒரு மூடி வச்சு அப்படியே ஒரு பக்கம் மட்டும் தான் வேக விட்டு எடுக்க போகிறேன். இதுக்குமே நீங்கள் தோசை மெலிசாக ஊற்றுனீங்கன்னா அந்த பூண்டு மசாலாலாம் கருகும் போது வந்து தோசை வந்து கசப்பு ஸ்மெல் வந்துடும். அதுக்காண்டி தான் தோசையை வந்து கொஞ்சம் மொந்தமாக ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஊற்றிட்டு இதை வெந்த பிறகு இதை எடுத்துட வேண்டியதான். இந்த தோசை வந்து நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க, இல்லை வீட்டில் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கீங்கன்னா இந்த தோசை வந்து செம்மையாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து தோசை வந்து நல்லா வெந்துருச்சு. அப்படியே பரட்டி போட்டு அப்படியே நம்ம ஒரு தட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்களா அந்த தோசையோட அந்த மசாலா வந்து சூப்பராக மெர்ஜாயிருக்கு. அப்படியே நீங்கள் பிச்சு சட்னியே தேவையில்ல, அப்படியே வெறும் தோசையை வச்சு சாப்பிட்டு சூப்பராக உங்கள் டின்னரையோ பிரேக்ஃபாஸ்ட்டையோ முடிச்சிடலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.